விஜய் தாங்க இன்னும் 25 வருஷத்துக்கு சிஎம். எப்படி சொல்றேன்னு பார்க்குறீங்களா? இப்போ ஆல்ரெடி யாருடைய கூட்டணியும் இல்லாம 108 இடம் தனி ஒரு ஆளா நின்னு ஜெயிச்சிருக்காரு. இதுக்கெல்லாம் காரணம் இன்னைக்கு உள்ள இளைஞர்கள், பெண்கள் தான். இவங்க இந்த எலெக்ஷன்ல ஓட்டு போட்டவங்க. அடுத்த 5 வருஷம் இது தாங்கும். அதுக்கு அடுத்த எலெக்ஷன்ல இந்த எலெக்ஷன்ல ஓட்டு போட முடியாம 12லேருந்து 17 வயசு வரைக்கும் இருக்கிற பிள்ளைங்கலாம் இருக்காங்கல்ல. அவங்கலாம் எப்ப இருக்காங்க ஓட்டு போட. அது அடுத்த எலெக்ஷனுக்கு உதவும். அவங்கலாம் ஓட்டு போட்டுருவாங்க. அதுக்கும் அடுத்து 5 வருஷம் இருக்கு பாருங்க. இந்த எலெக்ஷன் இல்லாம, அடுத்த எலெக்ஷன் இல்லாம, அதுக்கும் அடுத்த எலெக்ஷன்ல இப்ப இருக்காங்க பாருங்க 6, 7 வயசு பிள்ளைங்கலாம். அவங்கெல்லாம் எப்பன்னு இருக்குங்க. இன்னைக்கே விஜய் மாமா, விஜய் மாமான்னு எல்லாம் பைத்தியமா இருக்கு. அதுங்க ஓட்டு போட்டுருவாங்க. இப்படியே பார்த்தீங்கன்னா, இதில ஏடிஎம்கே காலி. ஜெயலலிதா அம்மா என்னைக்கு போச்சோ, செத்துச்சோ அன்னைக்கே ஏடிஎம்கே காலி. அந்த ஓட்டு பூரா ஜெய்க்கு தான் வரும். டிவிகேக்கு தான் வரும். அது இல்லாம சீமான்லேருந்து பிரிஞ்சுருவாங்க. ஏன்னா விஜயோட மகிமை எப்படி? பாமக, விசிகான்னு எத்தனையோ கட்சிகள் இருக்காங்கல்ல, சின்ன சின்ன கட்சி. எல்லா கட்சி ஆட்களும் முக்கால்வாசி பேர் ஜெயிட்டு வந்துருவாங்க. இப்ப ஏடிஎம்கே போயிருச்சு. டிஎம்கேங்கிறது இப்ப ஜெயலலிதா அம்மா உயிரோட இருந்தா டிஎம்கே ஆட்சிக்கே வந்திருக்க முடியாது. அது டிஎம்கே ஜெயலலிதா இல்லாதனால ஸ்டாலின் வந்துட்டாரு. இப்ப எல்லாத்தையும் அடிச்சு தம்சம் பண்ணிட்டு விஜய் வந்துட்டாரா? இப்படியே பாருங்க. காலம் பூரா டிஎம்கே எதிர்க்கட்சியா தான் செயல்படும். ஒரு காலத்திலயும் இனிமேல் தலை தூக்கவே முடியாது. அதில உள்ள அந்த வயசான சட்டை எல்லாம் போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். இன்னொரு 25 வருஷம் விஜய எதிர்த்து போட்டியிட்டு ஜெயிக்க ஒரு ஆள் அதிசயமா வந்தா தான் உண்டு.